இன்னைக்கு நம்ம புது இங்கிலீஷ் வேர்ட் படிக்க போறோம். ஃபாரஸ்ட். மீஸ் ஃபாரஸ்ட்னா ரெஸ்ட் எடுக்கிறது தானே மீஸ். ஃபாரஸ்ட்னா ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, அது ஒரு காடு. பெரிய பெரிய காடுலாம் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ அமேசான் காடு, சவுத் காடு, இந்த இதெல்லாம் வந்து ஒரு காடு. மீஸ் காட்டுல என்னென்ன இருக்கும் மீஸ்? பின்னி உனக்கு தெரியாதா காட்டுல என்னென்ன இருக்கும்னு? காட்டுல புலி, சிங்கம், மிருகம், பாம்பு எல்லாம் காட்டுல தான் இருக்கும். நோப்புலாம் காட்டுக்கு போனானா நோப்பு அடிச்சு சாப்பிட்றோம் புலி. விடாங்க, உன்னி தான் புலி அடிச்சு சாப்பிட்றோம். மீஸ் காட்டில் மனிதர்கள் வாழ முடியாதா மீஸ்? தீபா கேட்ட கேள்வி சரி, காட்டில் வாழ முடியும். முன்ன ஆதிகால மனிதர்கள் எல்லாம் காட்டில் தான் வாழ்ந்தாங்க. மீஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மீஸ் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்தது? அவங்க இல்லை தான் சொல்லுவாங்க. நீ பாரு, புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆதிகால மனிதர்கள் காட்டில் தான் வாழ்ந்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து வீடு ஒன்று உருவாக்குனாங்க. அவங்களாம் வந்து மரத்தில் தான் வீடு கட்டி மரத்தில் தான் வாழ்வாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க மீஸ்? அப்போ அவங்க நிறைய பழம், நிறைய சயிறு வகைங்களாம் அவங்க சாப்பிடுவாங்க. மீஸ் அப்ப அவங்கள புலி, மாடு, பாம்பு இதெல்லாம் அவங்கள சாப்பிட்றாதா மீஸ்? முன்னெல்லாம் அவங்க மிருகங்கிட்டலாம் பேசுவாங்க. அதனால் எந்த மிருகமும் அவங்கள அட்டாக் பண்ணாது, அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாது. ஏன்னா இவங்க மிருகத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த காலத்து ஆனந்தி மனிதர்கள். எனக்கு இவ்வளோ தான் தெரியும்ப்பா, ரொம்ப என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வேறு சொற்களை படிக்கலாம். பாய்.